அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியிலிருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஐடிஐ லெவல் 2. ஸோ டிஎன்இபியில் இருக்கக்கூடிய ஃபீல்டு அசிஸ்டண்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டை வந்து நிரப்புறதுக்காக டிஎன்பிஎஸ்சியிலிருந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா 3/9/2025. ஸோ இன்றைக்கி தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதற்கான அப்ளிகேஷன் டேட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 3/9/2025 இன்றிலிருந்து 2/10/2025 வரைக்கும் இதனுடைய லாஸ்ட் டேட்டாக இருக்க போகுது. ஸோ இதற்கான அதாவது அப்ளிகேஷனில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதற்கான கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா 6/10/2025 8/10/2025 வரைக்கும் 2 நாள் வந்து டைம் கொடுக்குறாங்க. ஸோ இதற்கான எக்ஸாம் வந்து எப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவம்பர் 16, 2025 16/11/2025 காலையில் 9:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் நடக்க போகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூட். ஸோ இந்த 3 சப்ஜெக்ட் சேர்ந்து வந்து நடக்க போகுது. அடுத்தது பேப்பர் 2. பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடு, எலக்ட்ரீஷியன் அண்டு வயர்மேன். ஸோ இது வந்து ஐடிஐ லெவலில் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் பேப்பர் வந்து நடக்க போகுது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 16/11/2025 அதே நாளில் மத்தியானம் நடக்க போகுது. ஸோ காலையில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நடக்க போகுது, மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் பேப்பர் வந்து நடக்க போகுது. ஒரே நாளில் தான் எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஸோ இதற்காக புதுசாக யாராவது டிஎன்பிசிக்குள்ளே வந்திருக்கிறீங்க அப்படின்னா ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத பண்ணணும். அதுக்கப்புறம் இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து தனியாக வந்து பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது போக வார்னிங் இதெல்லாமே வந்து எப்பவும் போல தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது நேம் ஆஃப் தி போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ஃபீல்டு அசிஸ்டண்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டு தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட் டிஎன்இபிலேருந்து விட்டுருக்குறாங்க. நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து 1794 வேக்கன்சிஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதற்கான லெவல் ஆஃப் பே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 18,800 59,900 வரைக்கும் இதனுடைய பேசிக் பேவாக இருக்க போகுது. ஸோ இதற்கப்புறம் அலவன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து ஒரு 26,000-27,000 ரூபா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மந்த் சேலரியே வந்து வரப்போகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ரிபியூட்ரி பென்ஷன் ஸ்கீமில் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த பே லெவல் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதற்கான எலிஜிபிலிட்டி கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 32 வயசு வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது போக ஜென்ரல் கேட்டகரி தவிர பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 59 வயசு வரைக்கும் எழுதலாம். ஸோ டிசபிலிட்டிக்கு 42 வயசு இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு தான். ஸோ அதர் ஜென்ரல் கேட்டகரி தவிர மற்றவங்க எந்த கேட்டகரியாக இருந்தாலும் அவங்க வந்து 59 வயசு வரைக்கும் இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். ஸோ அதான் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு வந்து டவுட் வந்திருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ லெவல் அப்படிங்கிறதுனால ஸோ 10th 12th ஐடிஐ, டிப்ளமோ, இன்ஜினியரிங் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஆனால் என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட், அதாவது நேஷ்னல் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்ரண்டிஸ் ட்ரைனிங் வந்து எலக்ட்ரீஷியன் அல்லது ஒயர்மேனு அல்லது எலக்ட்ரிக்கல் ட்ரேடு. ஸோ இந்த 3 கேட்டகரியில் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் வந்து முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க மட்டும்தான் எலிஜிபிள். ஸோ எனி டிகிரி அப்படின்னு கொடுத்துருந்தாலும் ஸோ இந்த சர்டிஃபிகேட் வந்து கடைசியில் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணல அப்படின்னா அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணப்படுவார்கள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. எஸ்எஸ்சி, ஹெச்எஸ்சி, நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட். ஸோ இந்த கேட்டகரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். முக்கியமான விஷயம். ஸோ மொத்தம் 1794 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதற்கான ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டாண்டர்ட் விசன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் 3 ஆர் பெட்டர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் 3 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நாலேஜ் இருக்கணும். 10th 12th டிகிரிலேயோ தமிழில் வந்து ஒரு சப்ஜெக்டை எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பெஞ்ச், அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் இருப்பாங்க இல்லையா, அவங்களில் என்னென்ன கேட்டகரி மட்டும் வந்து இதற்கு சூட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஹெச்ஹெச், எல்டி, ஏசி, டிஎஃப், எல்சி. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள். ஹெச்ஹெச் அப்படின்னா வந்து ஹார்ட் ஆஃப் ஹியரிங். ஸோ இதற்கான எக்ஸ்ப்ளனேஷனும் வந்து கீழே வந்து கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க.
ஸோ அதுதான் 2 பேப்பர் இருக்க போகுது. காலையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நடக்க போகுது. மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் பேப்பர் வந்து நடக்க போகுது. ஸோ ரேங்கிங் ப்ரொசீஜரை பொறுத்தளவுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி, அதாவது தமிழில் வரக்கூடிய 100 கேள்வியை வந்து வெறும் குவாலிஃபையிங் மார்க்காக தான் வைக்க போகிறாங்க. அதை வந்து டோட்டல் மார்க்கை எடுக்க மாட்டாங்க. ஜிஎஸ்ஐயும் டிபார்ட்மெண்ட் பேப்பரில் இருக்கக்கூடிய மார்க்கையும் டோட்டல் பண்ணி ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதற்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதற்கான எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து 200 கேள்விகள் வந்து கேட்க போகிறாங்க 3 மணி நேரம். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்லேயும் அப்படி தான். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 200 கேள்விகள் 3 மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் வந்து நடக்க போகுது. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் வந்து இந்த எக்ஸாம் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓஎம்ஆர் கிடையாது, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் நடக்க போகுது. ஸோ புதுசாக யாராவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் என்ன அப்படின்னு தெரியலனா, ஸோ டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா ஸோ அதற்கான மாடல் வந்து நம்ம டெஸ்ட் எழுதி வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்க. ஃபோட்டோ என்ன சைஸில் இருக்கணும், ஸோ என்ன சிக்னேச்சர் வந்து என்ன சைஸில் இருக்கணும், இதெல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது புதுசாக யாராவது வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இதற்கான சென்டர்ஸ் வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னா வந்து 38 மாவட்டங்கள்லேயும் வந்து நடக்க போகுது. தமிழ்நாட்டில் 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது அப்படின்னா 38 மாவட்டங்கள்லேயும் வந்து இதற்கான சென்டர்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் நடக்கிறது அப்படிங்கிறதுனால 38 மாவட்டத்துலேயுமே வந்து நடத்துகிறாங்க. ஸோ இதற்கான எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 150 ரூபா வந்து பே பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து 3 டைம் வந்து ஃப்ரீயாக எழுதிக்கலாம். ஸோ அதனால் இந்த 100 ரூபா வந்து புதுசாக ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு தேவைப்படாது. ஸோ பழைய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து 100 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து 2 எக்ஸாம் இருக்கிறனால 200 ரூபா பே பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படிங்கிறதுனால 100 ரூபா மட்டும் பே பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரெண்டுமே ஓஎம்ஆரில் நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 200 ரூபா பே பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படிங்கிறதுனால ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து வாங்கி கொடுக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதற்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து ரீஜியன் வந்து கொடுத்துருக்குறாங்க. சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், வேலூர், ஈரோடு, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலி. ஸோ இந்த மாதிரி ரீஜனை பேஸ் பண்ணி ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து இந்த எக்ஸாம் முடிஞ்சு எக்ஸாமில் கிளியர் பண்ணுறவங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து இருக்க போகுது. ஸோ அதை பற்றி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னா அதற்கான சர்டிஃபிகேட்டு எந்த மாடல் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பிடிஎஃப்லேயே வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணி அதற்கான அத்தாரிட்டி கிட்ட வந்து சைன் வாங்கி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா அதற்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு என்னென்ன சிலபஸ்ஸு, டிபார்ட்மெண்ட் பேப்பருக்கு என்னென்ன சிலபஸ் எல்லாமே. ஸோ குரூப் 4 குரூப் 2க்கு என்ன சிலபஸோ அதே சிலபஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டிலையும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஆனால் கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து கொடுத்துருப்பாங்க. எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுனால அந்த கேள்வியினுடைய தரம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ சப்ஜெக்ட் பேப்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ ஸ்டாண்டர்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்னென்ன யூனிட் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸு, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு, சேஃப்டி ரூல்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் ஆஃப் டூல் அண்ட்ஸ் மெட்டீரியல்ஸு. ஸோ இந்த ஒவ்வொரு யூனிட்லேயும் வந்து எவ்வளோ கேள்விகள் வந்து கேட்போம் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ முக்கியமானது என்ன அப்படின்னா வந்து இதுக்கு வந்து
அப்ரண்டிஸ் ட்ரைனிங் யார் யார் முடிச்சிருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும். எக்ஸாம் பாஸ் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து இருக்க போகுது. ஸோ நல்ல வேக்கன்சிஸு இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.